விவசாய அமைச்சர் மாவட்டத்தில் விவசாய அமைச்சர் தொகுதியிலே 33 கிராமங்களில் விடுவிப்பு 33 கிராமங்களில் விடுவிப்பு மறு கணக்கெடுப்பு நடத்திடு விவசாயிகளை பாதுகாத்திடு தமிழக அரசு தூண்டாதே போராட்டத்தை தூண்டாதே விவசாயிகளை பாதுகாத்திடு கண்டிக்கிறோம் முறையாக கணக்கெடுக்காத பாரபட்சத்தோடு நடந்து கொள்ளும் அதிகாரிகளை கண்டிக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் தமிழக அரசு 33 கிராமங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மறுமதிப்பீடு செய்து கொடு தமிழக அரசு வேளாண்மை துறையே கணக்கெடுப்பு நடத்திடு முறையாக கணக்கெடுப்பு நடத்திடு வஞ்சிக்காதே ஏமாற்றாதே வெற்றி விளம்பரங்களை வெளியிட்டு விவசாயிகளை ஏமாற்றாதே. சிபிஐ சார்பில் கண்டிக்கிறோம். விவசாயிகள் சார்பில் கண்டிக்கிறோம். தமிழக அரசு கொரோனா பாதிப்பில் முடங்கி கிடக்கும் பொருளாதாரத்தை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடு. அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் பயிர் காப்பீடு செய்து தங்களுடைய விளை நிலங்களுக்கு, விவசாய நிலங்களுக்கு, பயிர்களுக்கு இழப்பீடு கோரி இன்றைக்கி விண்ணப்பித்திருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் சென்று அதிகாரிகள் ஆய்வு செய்து எந்த ஒரு இழப்பீடும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு ஏற்படவில்லை என்று சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 33 வருவாய் கிராமங்களில் ஒரு இழப்பீடும் இல்லை என்று சான்றளித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது வேளாண்மைத்துறை அமைச்சரினுடைய தொகுதி. மிகுந்த பாதிப்புக்கு விவசாயிகள் ஆட்பட்டு நிற்கிறார்கள். இன்றைக்கு இந்த பகுதியில் பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். பயிர் இழப்பு என்று சொன்னாலே அது பொருளாதார இழப்பு தான். அந்த பொருளாதார இழப்பை ஈடுகட்டுவதற்கான நடவடிக்கையாகத்தான் இன்றைக்கு காப்பீடு என்பது அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த காப்பீட்டை செய்வது தனியார் நிறுவனம். அந்த தனியார் நிறுவனத்தில் பிரீமியம் செலுத்தி காத்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடும் இல்லை என்று சொல்லி அரசாங்கம் தனியார் நிறுவனத்திற்கு ஏஜென்சி வேலை பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு அம்மாப்பேட்டை பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வேளாண்மைத்துறை அமைச்சரினுடைய தொகுதி இந்த தொகுதி, வேளாண்மைத்துறை அமைச்சரினுடைய மாவட்டம் இந்த மாவட்டம் உடனடியாக அவர் கவனம் செலுத்தி அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் விடுபட்டிருக்கக்கூடிய 33 கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும்.
தவறும் பட்சத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வீரியமிக்க இன்னும் பல போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம்.